நம்முடைய சிந்தனைக்காக உபாகம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதனால் சிந்தனைக்காக நான் வாசிப்போம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், ஒரு வல்லமையும் பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், ஒரு வல்லமையும் பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசையின் மூலமாய் சொன்ன வார்த்தை, அதாவது 7 ஜாதிகளை துரத்தி அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஜாதிகளை குறித்து அவளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொன்ன. அந்த இஸ்ரவேல் அந்த பாரந்தேனோட கானான் தேசத்தை கொடுப்பதாய் வாக்குத்தத்தம் பண்ணி அதுக்கு முன்னே இந்த ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளேயே தவித்து கொண்டிருந்தார். அடிமைகளாக அங்கே அவர்களால் கடினமான வேலைகள் வாங்கப்பட்டு அங்கே மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டே இருந்தால் கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து அவளை மீட்டு ரட்சித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவளுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க தேவன் சித்தம் கொண்டார். அந்த தேசத்தை பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் தான் அதை பெற்றுக்கொண்டார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அதை பிறகு இழந்து போனாங்க. அவருடைய மீறுதல் நிமித்தம், அவருடைய அக்கிரமங்கள், அவருடைய கொடுமைகள், அவருடைய கீழ்ப்படியாமைகள், அவர்கள் பிசாசு கடன் கொடுத்து வானத்தின் சேனைகளை பணிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒன்றாகி மெய்தேவனை அவர்கள் மறந்தார்கள், அவளை விட்டு விலகி போனார். அந்த ஜனங்கள் சோதரம் அது தேவ கோபத்துக்கும் கடுங்கோபத்துக்கும் சினத்துக்கும் உள்ளானார்கள். கடைசியாக பார்ப்பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு அவள் இருந்த இடத்துல அவள் எவ்வளவோ வேதனைப்படுகிறார். ஏறக்குறைய 1900 வருஷங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துக்கு பிற்பாடு அந்த தேச ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறையும்போது கேட்டுக்கொண்டாங்க, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று அதை வாங்கி கொண்டார்கள். அது நிமித்தம் உலகமெங்கும் அவள் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்பிறகு சோதரம் 1948 அவள் கூடி மறுபடியும் வந்து கொஞ்சம் இந்த தேசத்தின் ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டு பிறகு இப்பொழுது வளர்ந்து ஒரு தேசமாக அவங்க இருக்கிறாங்க. இன்னும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் கைவசம் கிடைக்கல. சோதரம் அந்த ஜனங்கள் அந்த இடத்தை இன்னும் எருசலேம் தேவாலயம் இருந்த இடம் அவருடைய கைவசம் இன்னும் வரவில்லை. எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் கட்டுவார்கள் என்று வேதத்திலே நாம் ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சோதம் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளின் மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ சகல ஜனங்கள் ஜாதிகளும் இடத்துக்கு ஓடி வருவார்னு எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி எருசலேம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். ஆமென். அந்த இடம் இன்னும் அவருடைய கைவசம் வரவில்லை. இன்னும் அநேக இடங்களை பிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆமாம். ஒரு கேள்வியை அன்றைக்கு கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆமென் 40 நாள் அவர்களுக்கு தரிசனமாகி கொண்டிருந்தார். அவர் உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பரமேறும் போது ஆமென் அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். அதில் இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். அந்த நேரத்தில் அப்போ கூட அங்கே தான் இருந்தாங்க அந்த யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்க அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் அவர் இந்த ரோமருடைய ஆட்சியில் இருந்தாங்க, அவர் ஆளவில்லை. எப்போ நாங்கள் ஆளுவோம்? இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப தருவீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் பதில் சொன்னார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஹல்லேலூயா. அவருடைய ஆதீனத்தில் இந்த காலங்களை வைத்திருக்கிறார். மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசம் கொடுக்கப்படும். அங்கே அவள் மறுபடியும் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நிறைவேறப் போகிறது. இப்பொழுது நிறைவேற ஆரம்பித்து விட்டது. சோதரம். சரி,
நாம் வாசித்த வசனத்திலே அவர்கள் பல விதத்திலும் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த தம்முடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சோதரம் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அன்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை நமக்கு முன்பாய் வைக்கிறார். ஹல்லேலூயா. இதை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். நாம் அநேக காரியங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறோம், நாம் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நாம் இப்போ நமக்கு சத்ரு யார்? சாத்தான். சத்ருவாகி சாத்தானின் சேனை, சாத்தானுடைய கூட்டம். சோதரம் அந்த சாத்தானுடைய சேனைக்கு அவர்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து நம்மை தைரியப்படுத்துகிறார். அல்லே சோதரம், நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே நமக்கு அவர் பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பார், நம்முடைய வலது பக்கத்தில் இருப்பார், நம்மை சூழ்ந்திருப்பார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருப்பார். இப்படி நம்மோடு கூட இருப்பதாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் நம்முடைய ஆண்டவரை தேடி எங்கும் போக வேண்டிய தேவையில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர். பின்ன ஆராதனைக்கு ஆண்டவர் பிள்ளையில் கூடி வருதலுக்கான ஒரு ஆராதனை ஸ்தலம், கூடி ஆராதிக்கிற இடம். ஆண்டவர் 2 பேர் 3 என்ற நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறாரோ நடுவில் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன். என் நாமத்தை பிரஸ்தாபிக்க எந்த ஸ்தானம் கடந்து வந்தவங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகள் ஒருமித்து கூடும்போது ஆண்டவரும் நடுவிலே கடந்து வருகிறார். நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க ஒரு வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுக்கிடமான ஒரு இடத்தை தந்திருக்கிறார். அது ஆராதனை ஸ்தலம். அந்த ஆராதனை ஸ்தலத்திலே அது பொதுவாக எல்லாருக்கும் என்று அது வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வந்து அந்தந்த நேரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரங்கள் வந்து ஆராதிக்கலாம். உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் நடுவிலும் நமக்குள்ளும் ஒரு இருக்கிற தேவனாயிருக்கு. ஆனபடினாலே நீங்கள் என்ன வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. சோதரம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நமக்குள்ள ஒரு பயம். சில நேரங்களில் என்ன செய்கிறது சோதரம், நம்ம கூட ஒருவர் இருக்கிறார், நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதுக்காக பயப்படணும்? எல்லாவற்றுக்கும் அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒத்தாசரும் பரதர நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அப்படினாலே அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாய் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிக்கும்போது எழுதியிருக்கிறது. அதெல்லாம் வேண்டாம், கீழாட்டம். கர்த்தராகிய தம்மை தடவியாலும் கண்டுபிடிக்கத்தக்க தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அவர் நமக்கு எங்கேயோ தூரமாக இருக்கிறார். முன்காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, பரமண்டங்களுக்கு பிதாவேன்னு சொல்லுவாங்க. பரமண்டலம் அங்கே எங்கேயோ உயரத்தில் அங்கே இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவர் உயரம் உன்னதமான ஒரு உண்மைதான். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு சொல்லும்போது, இயேசு உலகத்தில் கடந்து போகும்போது சொன்னார், உயிர்த்தெழுந்த இயேசு ஆமேன் போகும்போது சொன்ன, உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டேன், உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியை தேற்றவனை உங்களுக்கு கட்டளையிடுவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கும்படியாக ஆவியானவரை தந்திருக்கிறார். இப்பொழுது தேவன் ஆவியானவராய் நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மத்திலே பிரசன்னமாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆவியானவர் தந்திருக்கிறார், ஆவியானவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆனபடி அதை நாம் விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இதயத்தில் என்ன செய்யணும்? வாசமாயிருக்கணும். எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக மாற வேண்டும். நிலையற்றவர்களாக இருக்கக்கூடாது, நிலை பெற்றவர்களாக இருக்கணும். ஆமாம், விசுவாசத்தில் கிறிஸ்து உங்கள் இதயங்களிலே வாசமாயிருக்கவும். ஆமென். எப்போதும் விசுவாசித்து கொண்டே இருக்கணும். விசுவாசத்தில் கிறிஸ்து உங்கள் இதயத்திலே வாசமாயிருக்கணும். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இதயத்திலே வாசமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவளோ என்று உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கணும். விசுவாசம் இருக்கணும். 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கும் போது, நீங்கள் விசுவாசம் உள்ளவளோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவளோ என்று உங்களை சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. உங்களை நீங்கள் பரீட்சித்து பார்க்கணும். சோதித்து விசுவாசம் உள்ளவளா? விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயத்தை செய்கிறார், வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். விசுவாசத்தினால் அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நீங்கள் இப்போ விசுவாசம் உள்ளவளோ என்று உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. 2வது பரீட்சித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். 2 ஒரே அர்த்தம்தான். சோதித்து பார்க்கணும்னு சொல்லுது செந்தமிழ், பரீட்சித்து பாருங்கன்னு சொல்கிறது வடமொழி சொல்லு. அல்லேலூயா. 2 ஒன்று தான். சோதித்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிறாரான்னு பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவளாயிருந்தால் அறியீர்கள். பல சோதனைகளை கடந்து போகும்போது தான் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறதை, நம்மோடு இருக்கிறதை நாம் உணர முடியும், அறிய முடியும். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவளாக இருந்தால் அவர் உங்கள் கூட இருக்கிறதை அறிய முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் எந்த பரீட்சை, எந்த சோதனை இல்லைன்னு சொன்னால், அல்லேலூயா, நீங்கள் சோதனைக்கு நில்லாதவளாக இருந்தால் அவரை அறியீர்கள். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் விசுவாசத்தினால் அவரை விசுவாசிக்கணும். அவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார், எனக்குள்ளே தான் இருக்கிறார். பாட்டுடைய எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். திக்கற்றோட விடமாட்டேன் என்று சொல்லி ஆவியானவரை தந்திருக்கிறார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். அல்லேலூயா. ஆவியானவரால் ஆளப்படும். நான் எல்லா காரியத்திலும் அது சொல்லும்போது சில பெரிய ஒரு கல்யாணம் நடத்தும்போது கூட அங்கே சொல்கிறது இப்படி தான். ஸ்தோத்திரம். ஆவியானவங்க கூட இருக்கணும். ஆவியானவரை உங்களை வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த அபிஷேகத்தை பற்றி ஆவியான கூட உங்களை நடத்துவார். யாராவது ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்களா? ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறாளா? அல்லேலூயா. ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறாளா? எல்லா காரியத்திற்கும் கூட இருக்கிற ஆவியானவரை கேட்கணும். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு அவசியத்தை வெளியே போகிறதா இருந்தாலும், ஆண்டவரே இப்போ இந்த அவசியத்துக்கு காரியத்துக்காக போகணும், போகலாமா போண்டாமா? சின்ன காரியத்தை கேட்டுருக்கேன். ஒரு சின்ன கடையில் ஒரு ஜாமான் வாங்க போகணும். ஸோ நான் சில நேரம் ஒரு சின்ன ஜாமான் வாங்க போகிறதுக்கும் என்னென்ன வாங்கணும் எல்லாம் ஞாபகத்தோடு வாங்கணும். சோதரம் ஆண்டவரே, சோதரம் கூட வாரு, கூட இரும். சோதரம் விசுவாசத்தினாலே அவரை நம்மோடு வைத்துக் கொள்ளணும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வாசி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போது நமக்கு முன்னே கொண்டு நிறுத்தணும். 16ஆம் சங்கீதத்திலே சங்கீதம் சொல்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வாசி இருக்கிறபடியால்
ஆண்டவரை நம்ம கூட இப்போது வைத்துக்கொள்ளும். எங்கேயோ இருக்கிறவராக நினைக்கக்கூடாது. சோத்திரம். எங்கேயோ இருக்கிறவராக நினைக்கக்கூடாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். உலகத்தின் முடிவு பரிந்தம் ஊழியம் செய்வதில் தான் அதை சொன்னார் ஆண்டவர். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானசானம் கொடுங்க. ஆமேன். ஊழியம் செய்யுங்க. ஆதாயம் பண்ணுங்க. உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசே நாமத்தை கேட்டபோது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவர். அவர் உன்னை கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆமேன். 13ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 13 படிக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை நீங்கள் பணாசை இல்லாதவர்கள் நடந்து 13:5 உங்களுக்கு இருக்கிற போதும் என்று எண்ணுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும். கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல சோதரம், கைவிட மாட்டார், கைப்பிடிப்பார், கரம் பிடிப்பார். அல்லேலூயா. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். சோதரன் எது நம்ம அந்த அதாவது பண ஆசை, எப்போதும் பணம் 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 நமக்கு வேணும், பணம் என்று பணத்தின் மேலும் நம்முடைய ஆசையை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. பணம் நம்ம கூட எப்போதும் இருக்கணும். பணம் இல்லாத சோதரம் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் பண ஆசை எப்போதும் பணத்தின் மேலே ஆசையை வைக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் மேல் நம்முடைய ஆசையை வைக்கணும். அல்லது ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இப்படியே பரிசுத்த சொல்ல பார்க்க ஆசையாக இருந்து உடைய வல்லமை மகிமையும் கண்டேன். உடைய ஆசை மணாளனே, ஆமே நீர் வாருமே. அல்லது ஆசை மணாளன். நம்முடைய ஆசை அவராக இருக்கணும். என் ஆசை ஒன்று மாத்திரமே, நின்னை காணுவான் வின் தேஜஸில். நம்முடைய ஆசை ஆவல் கிறிஸ்துவாக இருக்கணும். பண ஆசை எப்போது மனசு எப்போதும் பணம் பணம் பணம்னு அப்படி. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். சில நேரத்தில் எப்படி நடக்கும் சந்தேகம் உண்டாகும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். கர்த்தர் குறைவை நிறைவாக்குறவர். அல்லேலூயா. எல்லா குறைவினையும் ஆண்டவர் நிறைவாக்குறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சகோதரன் நமக்காக, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை கூப்பிடுவேன். அவர் நமக்காக இருக்கும்போது அவர் மேல் நம்முடைய ஆசை வைக்கணும். அவர் மேல் ஆவலாக இருக்கணும். அவர் மேல் வாஞ்சியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு தான். சிலரை இச்சித்து விசுவாசத்தோட விலகி போகிறாங்க. அதை சோதரம் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பண ஆசை குறித்து எழுதியிருக்கிறது. இங்கே எழுதியிருக்கிறது சோதரம், நீங்கள் பண ஆசை இல்லாதவளாய் இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பண ஆசை இல்லாதவளாய் இருந்தால் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சொல்லியிருக்க அப்படின்னாலே அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிப்போம். விசுவாசனால் கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் எப்போதும் வாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர். முன்ன போகிறாரு, உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எவ்வளோ அருமையான வார்த்தை இது சோதரம். வேத வசனம், தேவ வசனம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை உபாகமம் 31:8 வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக போகிறவர். ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறார். என் சமூகம், அவன் மோசேக்கு சொன்னார் ஆண்டவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர். முன்ன போகிறது மாத்திரமல்ல, அவர் உன்னோடே இருப்பார்.
அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. அதனால் என்ன செய்யணுமா? சகோதரன், விலகுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நமக்குள்ள ஒரு பயம், நமக்குள்ள ஒரு கலக்கம், எல்லா காரியத்தையும் பயப்படுகிறோம், கலங்குகிறோம். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுறது நான் கூட சகோதரன், இப்போ ஒரு கன்வென்ஷன் நடத்த ஒரு முக்கியமான காரியம் செய்யணும், அது குறிப்பிட்ட லட்சம் தேவைப்படும். அல்லேலூயா. சகோதரம், இப்போ கூட வெள்ளாங்குள்ள ஒரு 4 சென்ட் பூமி வாங்கலாம் திடீர்னு. சகோதரம், ஒரு 6.5 லட்சம் ரூபா வேணும் உடனே. சகோதரம், எங்கே போகிறது பணத்துக்கு? அப்போது ஒரு சின்ன கலக்கம், சின்ன ஒரு காரியம் வரும். அல்லேலூயா. பயம் கலக்கம் எல்லாம் வரும். அடுத்து ஒரு கன்வென்ஷன் கூட நடத்தணும். அல்லேலூயா. ஒரு பயம், ஒரு கலக்கம், இது வர்ற அப்படின்னா தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதுங்க. நீ சும்மா பயப்பட்டுட்டு இருக்கிற, நீ பயந்து கொண்டே இருக்கிற, நீ கலங்கி கொண்டே இருக்கிற. அல்லேலூயா. நம்ம ஊழிய சகோதரிகிட்ட பார்த்து பாருங்கள் சகோதரம், அது வரும் பார்க்க ஒரு பாஸ்டர். சகோதரம், ஒன்றும் இல்லை, செலவு ரொம்ப பாருங்க. அன்னைக்கு உழவர் பார்த்தீங்களா, எல்லாமே தீர்ந்து. சோதரி இப்போ பாருங்கள் சோதரன், இல்லாமல் நடக்கும் சோதரன், அது நடக்கும் சோதரன் என்று சொல்லி ஆனால் நடத்திட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அதெல்லாம் யாரும் மறந்து போகிறோம் சோதரன், மறந்து போகிறோம். நான் கன்வென்ஷன் நடத்தும் போது 5 நாள் கூட்டம் வச்சா அதிக செலவாகுது, 4 நாள் ஆக்கிடலாமோ, ஒரு பிரசங்கரை மாத்திரம் கூட்டம் ரெடி பண்ணிடலாமோ என்று சில நேரத்தில் செலவை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகளை தேடுவேன், யோசிப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், நான் இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறேன், நீ தைரியமாக நடத்து, அல்ல நாமத்துக்காக அதை செய்கிற, செய். பணம் வேணுமே, உனக்கு தந்துட்டு தானே இருக்கேன். இதுவரை எங்கே குறை வச்சிருக்கிறார்? அல்லேலூயா. எல்லா காரியம் நன்றாய் நடக்கிறது. அல்லேலூயா. தற்சமயம் வரைக்கும் ஒன்றும் இருக்காது, ஏற்ற நேரத்திலே கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அது கர்த்தருடைய காரியம். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் பயப்படவும், அதில் சொல்லியிருக்கிறது, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, பயப்படுகிற கலங்குகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். அதை சொல்லும்போது தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார், நடத்தினார், நடத்துகிறார், இன்னும் நடத்துவார். சிங்கத்துக்கு என்ன தப்புவித்தார், அந்த கரடியின் கைக்கு என்ன தப்புவித்தார், அந்தபடியே அந்த பெலிஸ்தீன் கைக்கு என்ன செய்வார், தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அதான் அது தாவீதின் விசுவாசம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் செய்ததை மறந்து விடக்கூடாது. எத்தனை நன்மை செய்த, எத்தனை நன்மை செய்த, எத்தனை ஒரு சந்தேகம், ஒரு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அவன் பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்குற இருதயம். அல்லேலூயா. சோத்திரம். அடிக்கடி தெய்வ பிள்ளை இடத்துல பக்கத்தில் இருந்து சொல்லி சாத்தான் சொல்லிகிட்டே இருப்பான். சோத்திரம். பயத்தை உண்டாக்கிட்டு இருப்பான், கலக்கத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். சோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் கூட ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு ஆராதனை முக்கியமான இடத்துல இருக்கும்போது சோதரம், எனக்கு இதுவரைக்கும் நான் பயந்து கொண்டு தான் இருப்பேன். எல்லா ஊழியக்காரெல்லாம் ஒரு தைரியமாக இருப்பாங்க. ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கே நான் எப்போதும் பயந்து கொண்டு தான் இருப்பேன். என்ன பேசணும், என்ன பேசணும். ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம், இப்போ ஒரு கல்யாணம் நடத்த போனேன் சோதரம், எனக்கு எல்லா காரியமும் மறந்தது போல் ஆயிரும் அந்த நேரத்தில் சோதரம். அதுக்காக எவ்வளோ ஜோமனிட்டு தான் போவேன். அந்த நேரத்தில் ஒரு பயம் கலக்க உண்டு. ஆனால் அது முடிவிலே ஆண்டவர் அதை சிறப்பாய் நடத்தி முடிக்கிறார். அல்லேலூயா. சோதரம். நான் அவ்வளோ திறமையான ஆள் கிடையாது சோதரம். எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து பாரு, ஒன்றும் வசனம் ஒன்றும் எனக்கு ஞாபகத்தில் இருக்காது. அப்பப்போ ஆண்டவர் ஆனால் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். முக்கியமான கூட்டங்களே எனக்கு சோதரம் முக்கியமான பொறுப்பை தருவாங்க, ரொம்ப சோதரம் கனம் பண்ணுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு எவ்வளவேனும் தகுதியற்றவன் நான். அல்லேலூயா. நான் ரொம்ப பேதையானவன்.
அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போகலன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஞானியை பேதையை ஞானியாய் மாற்றுகிறவர். ஆமென். பவுல் இவர் பாருங்க, பயந்து நடக்கிறவர். பேதுரு பயப்படுகிறவர். அல்லேலூயா. என்னதான் சம்பவிக்கும், என்ன பயந்து கிடிங்கிட்டே இருப்பார். ஒரு பக்கத்தில் கட்ஸ் தைரியம். அல்லேலூயா. வாழெடுத்து வெட்டி மாம்சத்தின்படி போராடுகிற ரெடியாக நிற்பார். சோத்திர பிறகு ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு பட்டயத்தை எடுத்து இல்லை போடு, பட்டயத்தை எடுக்கிற பட்டயத்தில் மடிந்து போவான் சோத்திரம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு பக்கத்தில் தைரியம். தைரியம் கொண்டு ஒரு சோதரம் விரையல், உலக தைரியம் கொண்டு ஒரு விரையல். அதுபோலவர் தான் பேதுரு. சோத்திரம் தைரியம் உள்ளவர். ஆனால் பயந்து ஐயோ மறுதலிக்கும் சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினார். மறுதலித்தார். கடைசி ஆண்டவர் பரிசுத்த ஆவி அவருக்கு மேல் வந்தபோது அவர் 11 கூட எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போது அவரை பயமுறுத்தினாங்க. அல்லேலூயா. நாங்கள் தேவனுக்கு தான் பயப்படுவோம், மனுஷனுக்கு பயப்பட மாட்டோம் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த தைரியத்தை ஆத்துமாவிலே பலன் தந்தனை தைரியப்படுத்தினீர். ஆண்டவர் இந்த தைரியத்தை வாங்கி கொள்ளுவோம். அவர் நம்மை தைரியப்படுத்துவாராக. உங்களுடைய இருதயம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவர் கர்த்தராகிய உனக்கு முன்பாக நமக்கு முன்னே ஆண்டு போகிறார். நம்முடைய காரியங்களை நடப்பிக்கும்படி, நம்முடைய காரியங்களை முன்னின்று செய்யும்படிக்கு முன்னாக போகிறார். முன்னாக போகிறார், நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆராதனை ஸ்தலத்தை அங்கே தருவாராக. அல்லேலூயா. அவர் நமக்காக இந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பூமியை வாங்க போகும்போது முதலாவது சோத்திரம் உதவி செய்வன் கூட நின்று ஒத்துழைப்பான் என்று சொல்லி நம்பியிருந்த அந்த தம்பியை கடந்து வந்து, அந்த இடத்தை நீங்கள் வாங்கக்கூடாது சோதரம், வாங்கினா எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் வந்து சோதரம் உங்களை ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க என்று சொல்லி அவனே சோதரம் ஆட்களை கொண்டு வந்து விட்டான். சோதரம் சரி ஆண்டவரே என்ன செய்ய அடுத்தது? சோதரம் ஆண்டவர் குறித்த நேரத்திலே குறித்த இடத்தை நமக்காக வாக்கியமணி தந்திருக்கிறார். அதில் அதற்காக ஒத்துழைத்த பாடுபட்ட பிரயாசப்பட்ட மக்களோடு கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்ய பண்ணுகிறார். அதே தேவனுடைய செயல். ஹல்லேலூயா. காரணம் அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் சோதரம். ஆமென். அவளை பார்த்து பயப்பட வேண்டாம், எதிர்த்து நிற்பாங்க. சோதரம் ஒன்றும் செய்ய விட மாட்டேன் சோதரம் பாருங்க என்று சொல்லி நமக்கு எதிராளியாக நிற்பார்கள். ஒரு பாட்டு, எதிராளியில் எதிரே பந்தி எமக்கு ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எதிராளிகள் எதிரே பந்தி காயத்தப்படுத்தி எண்ணெயா அபிஷேகித்தா எரிகோ மதிலும் வீழ்ந்திடும். எண்ணெயா அபிஷேகித்தா எரிகோ மதிலும் வீழ்ந்திடும். எதிராளிகள் எதிரே பந்தி எமக்காயத்தப்படுத்தி எம் தலையெண்ணெயா அபிஷேகித்தா எரிகோ மதிலும் வீழ்ந்திடும். எம் தலையெண்ணெயா அபிஷேகித்தா எரிகோ மதிலும் வீழ்ந்திடும். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கும்போது, எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அப்போ எரேமியாவுக்கு ரொம்ப எதிர்ப்பு. அல்லேலூயா.
எல்லா எரேமியாவுக்கு எதிராக ராஜா, சேனைகள், முக்கியமான எல்லா ஆட்களும் ராஜாவே எதிராக இருந்தா என்ன சோதரம், எல்லாரும் எரேமியாவுக்கு எதிராக எழுப்பினாங்க. தீர்க்கதரிசனம் உரைத்த நீ இதை சொல்லுன்னு ஆண்டவர் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி சொல்ல வைப்பார். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ எரேமியா சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லலை, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்தவர்கள் மேற்கொள்ளாமல் அவளுக்கு இடர்கள் வரும், அவர்கள் இடருவாங்க. அல்லேலூயா. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆமாம், சில எதிராளிகள் அல்லேலூயா தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லஜ்ஜை அவர்களுக்கு உண்டாகும். ஆனால் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம எப்போதும் கர்த்தரை வைத்துக்கொள்ளணும். ஒரு சின்ன காரியத்துக்கு கூட அநேகர் பயப்படுவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. வீட்டு முன்னே சோதரம் ஒரு ஊழியக்காரப்படி சொன்னார். சோதரம் வீட்டில் சர்ச்சில் அநேகர் சிலர் ஆராதனைக்கு போக மாட்டாங்களாம். ஆராதனை ஒரு சோதனை ஒரு கஷ்டம் வந்தால் தான் ஆண்டவரே கூப்பிடுவாங்க அநேக மக்கள். அப்போது ஒரு நாள் அவங்க கூட்டத்துக்கு வராமல் இருந்தால் இப்படி செய்யுங்கன்னு ஒரு பிளான் சொன்னாராம் இந்த ஊழியக்காரர். அதாவது அவங்க வீட்டு முன்னே காலையில் வீடு திறந்து வெளியே வரும்போது வீட்டு முன்னே கொஞ்சம் சோதரம் இந்த மந்திரம் செய்து சாதனங்களை வைப்பாங்க இல்லையா, நீங்கள் கொஞ்சம் பிச்சிப்பூ, கொஞ்சம் ஒரு முட்டை, ஒரு எலுமிச்சங்காய், ஒரு கம்மம்பூ, ஏதோ ஒன்றை கொண்டு வீட்டுக்கு முன்னே வச்சுட்டா திடீர்னு காலத்தை வந்து அந்த நட திறந்தோன்னே பார்ப்பாங்க. பார்த்தோன்னே பயந்துருவாங்க. பயந்து இயேசுவே ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. உடனே பாச தேடி வருவாங்க, பாச தகவல் கொடுப்பாங்க. சோதரம் இப்போ எங்கள் வீணு மந்திரவாசி வச்சுருக்கேன், பில்லி சுனி பண்ணி வச்சுட்டாங்க என்ன சொல்லி வருவாங்க. 25 ரூபா செலவு பண்ணால் உங்களை தேடி வருவாங்க. கூட்டத்துக்கு வராமல் நிறுத்தி இருந்தவங்க கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஜனங்களுக்குள்ளே பயம். சோதரம் சின்ன காரியத்துக்கு பயப்படுற ஜனங்கள் நம்ம வெள்ளாங்கோடு சபையில் 1-2 விசுவாசிகள் இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பாஸ்டர் சோதரம் கண்டிப்பாக எனக்கு மந்திரவாதம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் அந்த வீட்டை விற்க போகிறேன். சோதரம் வீட்டை அடிக்கடி ஒரு சகோதரி 2-3 முறை வீடு தேடி வந்தது, நான் வீட்டை விற்க போகிறேன். அங்கே வீட்டு முன்னவர்தான் இருக்கிறான். அவன் சோதரம் எப்போது என்னை சரைஞ்சு பார்க்குறான். ஒன்று அடிக்கலையே, உன்னுடைய வேற ஒன்று பண்ணலையே. அது மாத்திரமல்ல சோதரம் அவன் எனக்கு மந்திரவாதம் செய்கிறான். இப்படி மந்திரவாதத்தின் மேல் நம்பிக்கை உள்ள ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆமாம், ஆண்டவர் சொன்ன உனக்கு உருவமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும்னு சொன்னார். அந்த மந்திர சக்தியின் மேல், அந்த மந்திரவாதத்தின் மேல் அநேகருக்கு பயம், நினச்சி பயந்து ஓடி வந்துடுவாங்க. சோதரம் ஒரு முறை நம்முடைய திருவரம்பூரில் ஊழியக்கார சோதரி மாதிரி வச்சுருந்தேன். அவங்க சோதரம் அங்கே சர்ச்சைக்கு முன்னே சர்ச்சைக்கு படியில் கொண்டு என்னெல்லாம் கொண்டு வச்சு போட்டாங்க. சோதரம் அங்கே கொஞ்சம் ரத்தம் போல தெளித்து வச்சுருந்தது. சோதரம் சில என்னெல்லாம் பொருட்களெல்லாம் கொண்டு வச்சுருந்தாங்க. இந்த ஊழியக்கார சோதரி மாதிரி பயங்கர பயந்து இங்கே தகவல் வந்தது. சோதரம் என்ன தேடி வந்தாங்க. சோதரம் யாரும் இது யாரும் உங்களை பயமுறுத்த செய்தாம்மா, ஒன்றுமே இல்லை. சோதரம் இதை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சோதரம் நான் எனக்கு கால் உனக்கு தட்டி தள்ளுவேன். சோதரம் என்ன பண்ண போகுது. சோதரம் நாம் வானம் பூமியெல்லாம் படைத்த ஆண்டவரை சேவிக்கிறோம், அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு சகல நாட்களும் கூட இருக்கிறேன்னு சொன்னார். உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய வலது பாகத்தில் இருக்கிறார். ஆமேன். அவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமேன். எல்லாம் நம்முடைய கூடவே அவர் விசுவாசத்தினால் கிறிஸ்து இருதயங்களே வாசமாக இருக்கணும். நீங்கள் அன்பிலே வேறுண்டு நிலை பெற்றவர்களாய் மாறணும். அல்லேலூயா. இந்த பெரிய ஆண்டவர் எனக்கு கூட இருக்கும்போது இந்த அற்ப காரியத்துக்கு ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. இது ஒரு விளையாட்டான காரியம், இது ஒரு வீணான காரியம். அல்லேலூயா. பல காரியங்களுக்காக ஜனங்கள் சந்தேகப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட தன்மை மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. ஆனபடியில் நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா.
உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஒரு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். என்னை துன்பப்படுத்தவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். எரேமியா மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்திலே அது கண்ணீரின் திகழ்ச்சியாய் எரேமியா வேதனையோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜனத்தை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். பேச ஆரம்பத்தில் பயப்படுகிறார். பயந்து விட்டு கடைசியாக சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று தன்னை தைரியப்படுத்திக் கொள்கிறார். எப்போது நாம் நம்மை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட கைவிட மாட்டேன், விட்டு விலக மாட்டேன் சொன்ன ஆண்டவர். உலகத்தின் முடிவில் இந்த சில நாட்கள் கூட இருப்பேன் சொன்ன ஆண்டவர். அலே ஆமேன். தாங்கி ஏந்தி சுமந்து நம்மை நடத்துவாய் சொன்னவர். தகப்பன் தன்னை தோளில் சுமக்கிறது போல நம்மை சுமந்து வருகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகிறதில்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி வந்த நாட்களிலே பகலிலே மேகஸ்தம்பம் இருந்தது. அல்லேலூயா. இரவிலே அக்னி ஸ்தம்பம் இருந்தது. ரெண்டும் கூட இருந்தும் அந்த ஜனங்கள் கர்த்தரை சந்தேகப்பட்டு கர்த்தரோடு விலகி போனார்கள். அல்லேலூயா. தங்களுக்கு முன் சென்ற தெய்வங்களை உண்டு பண்ணினார்கள். ஆண்டவருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர் கூட தான் இருந்தார். அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக அவர் கூடவே இருந்த போதிலும் கூட அவர்கள் சந்தேகப்பட்டு கொண்டு தான் இருந்தார்கள். அப்போ சாத்தான் எந்த சூழ்நிலையிலும் உங்களை சந்தேகப்படுத்துகிறவன், அதைரியப்படுத்துகிறவன், உங்களை சோர்ந்தோ பண்ணுகிறவன், உங்களை ஹல்லேலூயா பயப்பட பண்ணுகிறவன் சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்போதும் ஆண்டவர் விசுவாசம் கிறிஸ்துவனுடைய இருதயங்களை வாசமாக இருக்கணும். நீங்கள் அன்பிலே வேறுண்டி நிலை பெற்றவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக்கொள். கர்த்தர் கூட இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. ஆமேன். இன்னொரு வசனத்தை கூட படிங்க. ஆமேன். நம்முடைய தேவனாய கர்த்தர் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் ஆமேன். 4 உபாகமம் 4:7 படிங்க. நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எது? தேவனை நாம் மிகவும் சமீபமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபம். இங்கே நம்ம தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், இங்கே நமக்கு சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் சாத்தானுங்க வந்து கூட நிற்கிறேன். அல்லேலூயா. யோசுவாவுக்கு விரோதம் செய்யபடி சாத்தான் வலது பக்கம் நிற்க. சோத்திரம். தேவபுத்திரன் ஒரு நாள் தேவனுடைய சந்நிதியில் கூடி வருகிறாங்க. சாத்தானும் என்ன செய்கிறான்? நடுவில் வந்து இருக்கிறான். உங்களை பயமுறுத்தத்தக்கதாக, உங்களை சந்தேகப்பட வைக்க முடியாது சாத்தான் இருப்பான். அல்லேலூயா. ஆனபடினாலே சோதரம் தேவனுடைய பலத்திலே நின்று சாத்தானை மேற்கொள்ளணும். சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் அல்லேலூயா மனக்குழப்பத்தை உண்டாக்குற சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சாத்தானை உடைய கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிற சீக்கிரமாய் சாத்தானை உடைய காலின் கீழ் நசுக்கி போடுவார். அல்லேலூயா. சாத்தானுடைய காரியங்கள் நசுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம் சோதரம். அது தலை இல்லாத சாத்தான், தலை நசுக்கப்பட்டு விட்டது. ஒரு பள்ளியை சோதரம் தலையில் ஒரு அடி கொடுத்தா அது வாலை முறிச்சு போடுது. வால் தலை துடிக்க முடியாது கிடக்குது. வால் பயங்கரமாக துடிக்குது. சோதரம். இதுபோல் சாத்தான் சோதரம் கொஞ்ச நேரம் துடிப்பான். வால் துடிக்கிற சின்ன பிள்ளைகள் பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு தலையில் அடி கொடுத்தாச்சு. பள்ளிக்கு தலையில் அடி, பள்ளிக்கு வால் இப்போ துடிச்சிட்டு கிடக்கு. சின்ன பிள்ளைகள் பயந்து ஓடும். சோதரம். அப்போ அதுபோல் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தால், இன்னும் நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தால் சோதரம் பயம் இருக்கிறது. சோதரம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தலை நசுக்கப்பட்ட சாத்தான் சோதரம் தன்னை காட்டிக்கொள்ள பார்க்கிறான். தோற்று போன சாத்தான் ஆண்டவர் சீக்கிரமாய் நம்முடைய கீழ்ப்படிதல் நிமித்தம், உங்களுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்க பாருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் படிக்கிறோம். உங்களுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதருமாய் இருக்கணும்னு விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானுடைய காலின் கீழ் நசுக்கி போடுவார். அல்லேலூயா. சாத்தான உடனே அவிசோதனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த வெளிச்சம் அங்குமானால் இருள் கண்டிப்பாக உடனே வந்துடும். அல்லேலூயா. அப்போ நாம் இருளுக்கு இடம் கொடுத்தால், சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் சாத்தான் வந்துடுவான். அல்ல. ஆனபடினா எப்போது நாம் வெளிச்சத்துக்குள்ளே இருக்கணும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு
எச்சரிக்கையாயிரு. 18ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் மங்கி போகாம அந்த வெளிச்சம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கணும். அந்த வெளிச்சத்தின் பக்கத்தில் இருள் வரக்கூடாது. இருள் அகன்று ஓடி போகணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். எப்பொழுதும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடணும். ஆமென். விசுவாசி ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காய் தைரியமாய் போராடணும். அல்லேலூயா. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேன்மை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்த ஆவிகளை ஜெபம் பண்ணணும். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு அங்கே பயத்தை கொண்டு விடுவான். ஓ ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்துங்கள். அப்பொழுது உங்களோடு ஓடி போவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலத்திலே நின்று தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு சமயமாய் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அவர் சமயமாய் வருகிறார். நாம் அவரை தொழுது கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். இப்பொழுது மாத்திரமே எப்பொழுதும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த நாள் சபையில் சொன்ன வார்த்தை அதை ஞாபகப்படுத்துகிறேன். நான் எப்பொழுதும் அதை மனதில் வைத்து அப்படியே அதை அனுபவத்தில் ஆக்க வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன். முதலாவது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். மூணாவதாக எல்லாவற்றையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நாலாவதாக ஆவியை அவித்து போடக்கூடாது. ஆவியில் என்ன செய்யணும்? அனலாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை செய்து கொண்டே தேவனுடைய பிள்ளை இருக்கணும். அல்லேலூயா. மனதில் சந்தோஷத்தை எப்போதும் வரவழைத்து வைத்துக்கொள்ளும். நான் இந்த வார்த்தையை சொல்லி அடிக்கடி ஸ்தோத்திரம் நான் நினைவு கூர்ந்து சந்தோஷத்தை ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் தேவன் என்ன கூட இருக்கிறார். வானம் பூமியெல்லாம் படைச்ச ஆண்டவர், என்னை மனிதனாய் தாயின் வயிற்றில் உருவாக்கி படைத்தவர், எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தை தருகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கூட இருக்கும்போது இன்னொரு பாட்டு பாடம், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். பெரிய சோதனை நடுவிலே இதை யோபு சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார். அல்லேலூயா. நானே அவரை பார்ப்பேன். ஆமென். அந்நிய சொந்த கண்ணால் நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு சோதனை நடுவிலே அவர் எவ்வளவு திடமாய் நிற்கிறார்னு பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை வசனங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை பிடித்து கொண்டு சுடலை போல பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கணும். சோத்திரம். நான் கடந்த நாளில் சொன்னேன் சோத்திரம், என்னுடைய தங்கச்சியோட சில காரியங்கள் எப்போது சொன்னாலும் அவள் சங்கடத்தை எல்லாம் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுவா. நீ எப்போதும் சங்கடமாக தான் இருக்கிற, வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எப்படி சந்தோஷமாக இருக்கணும்? அவள் கேட்டால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்து சந்தோஷமாயிரு. உனக்கு அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி சந்தோஷமாயிரு என்று சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். ரெண்டாவது சோதனம் சந்தோஷம். ரெண்டாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். நான் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவேன் சோதரம், அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். சோதரம் ஜெபம் நினைவாகவே இருக்கணும். ஹல்லேலூயா. சோதரம். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் நினைவாக இருக்கணும். ஜெபம் எப்போதும் வாழ்க்கை எப்போ வேணும் ஜெபம் பண்ணலாமே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. அடிக்கடி பல காரியங்களை சொல்லி அதை ஜெபித்து கொண்டு போகணும். யாத்திரை போகும்போது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அதில் என்ன வேணும் சோதரம், குளிக்கும் போதே குளித்து கொண்டிருக்கும் போது ஒரு 4 நேரம் 5 நேரம் ஜெபம் பண்ணலாம். 4-5 விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்ளலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய பிரசன்னம் எப்போது நம்மோடு கூட இருக்கும். ஆவியானவர் நம்மோடு இருப்பார். நீங்கள் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கூட இருக்கிற ஆண்டவர் அவருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
எப்போதும் சந்தோஷம். மனதை சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை தேற்றி கொள்ள வேண்டும், நம்மை ஆற்றி கொள்ள வேண்டும், நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமேன். நம்மை ஆண்டவர்களை தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும். சகோதரர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எப்பொழுதும் இங்கே சந்தோஷமாக இருந்தால் உங்கள் வியாதியெல்லாம் அப்படியே குறைஞ்சிடும். எந்த வியாதி பலகீனம் இருந்தாலும், எந்த வியாதி பலகீனம் நீங்கி போகும். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நல்ல ஹார்மோன்ஸ் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். அல்லேலூயா. எந்த நோயை குறித்து கவலைப்படாதுங்க, எந்த பிரச்சனை குறித்து கவலைப்படாதுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. நேற்றைய தினம் ஒரு சம்பவத்தை நாங்கள் உபவாசத்தில் சொல்லிக் கொண்டு வந்தேன். ஒரு சகோதரி, அல்லேலூயா, அந்த சகோதரி நான் கொஞ்சம் தூரம் நடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சகோதரம், கார் பக்கத்தில் வரும், அது வசதியாக இருக்கும் என்று விரும்பாமல் சகோதரம் கொஞ்சம் நடந்து போகிறேன்னு தீர்மானம் பண்ணேன். அப்போ ஒரு சகோதரி நடந்து வந்தது. எனக்கு சுற்றி சுற்றி வழி போகணும், வழியும் மாறி இருந்த நேரம். சகோதரம், நம்ம ஒரு நாள் வழி மாறியே போயிட்டு நம்ம தூர போயிட்டு கொஞ்சம் சகோதரனுடைய கிருபாசனம் மூலச்சில் பாருங்க, அதுக்கு நடந்து வர வழியை பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் இப்படி இருக்கும், வழி பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த சகோதரியோடு சேர்ந்து நான் நடந்து வருகிறேன். நடந்து வரும்போது சகோதரி இதில் பேசிக்கொண்டேன். ஒரு சின்ன காரியத்தை சோடத்தில் கேட்டேன், அந்த காரியத்தை அறியும்படி கேட்டேன். அப்புறம் அந்த சகோதரி அதுக்கு பதில் சொல்லிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தது. என்னுடைய புருஷன், நாங்கள் ஒரு பிரயாணம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். போயிட்டு திரும்பி வரும்போது என்னுடைய புருஷன் வேறு ஒரு பிள்ளை தன்னோடு கூட வருகிறேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டாள்னு சொல்லி அந்த பிள்ளையை வண்டியில் அழைத்து கொண்டு போனார். சகோதரம், ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளை கூட அந்த பிள்ளை வண்டிக்கு முன்னே உட்கார்ந்து கொண்டு தான். சகோதரம், நீ இறங்கி கொஞ்சம் நடந்து வா, இன்னார் கூட்டத்தில் சேர்ந்து அவங்களோடு சேர்ந்து வா என்று சொல்லிவிட்டு இந்த பிள்ளை விரும்பினபடினால இந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போயிருக்கிறேன். போனபோது அந்த பிள்ளை திடீர்னு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு தான் ஃப்ரெண்டில் இருந்துக்கிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அந்த வண்டி எங்கே போய் இடிச்சிட்டு, எங்கே இடிச்சுன்னு சொல்லலை வழக்கமாக, எங்கே இடித்து ஸ்பாட்டில் முதல்ல அந்த பிள்ளை முன்னே இருந்தது. ஆனால் பின்னால் இருந்த அவருக்கு தான் பலத்தை அடிபட்டு அவர் மரித்து போனார். அந்த பிள்ளை இப்படியே தப்பி பிழைச்சிட்டு. சோதரம், அந்த பிள்ளையை குறித்து கூட அவர் சொல்லுகிறார், அந்த என்னுடைய புருஷனார் ஞானசானம் எடுத்து ஆவிக்குரிய மனுஷனாக ஜீவித்து வந்தார். ஆனபடினாலே அவர் மரித்தாலும் பரலோக ராஜ்யம் போவார், எனக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. நமக்கு பரலோக ராஜ்யம் தானே போகணும், நம்முடைய லட்சியம் அதுதானே. நான் ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை, ஆண்டவருடைய சோர்ந்து போகவில்லை என்று சொல்லி மனதில் ஒரு கண்ணீரோடு தான் சொல்லுகிறாள். அல்லேலூயா. இவர் சம்பவம் நிகழ்ந்து 3 வருஷம் ஆயிட்டு என்று சொன்னாள். அந்த சம்பவத்தை பிறகு அந்த புருஷனார் மரித்து போய் தனியாக வாழ்கிறாள், பிள்ளையும் இல்லை. அவள் கல்யாணம் பண்ணி 2 தேசங்களில் இருந்தாங்களாம். புருஷனார் ஃபாரினில் ஒரு கப்பலில் வேலை செய்தாராம். கப்பல் வேலை செய்துட்டு சம்பாத்தியம் பண்ணி கொண்டே இருந்தால் போதாது, ஊருக்கு வந்து குடும்பமாய் வாழ்ந்து ஆண்டவரை ஆராதித்து தேவ காரியங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஊருக்கு வந்தாராம். ஊருக்கு வந்து சோதரம் சந்தோஷமாக இருந்த நாட்களில் தான் சோதரம் அவர்கள் அதுவரைக்கு கூடி கூட சேர்ந்து நம்மளால் வாழவில்லை, சேர்ந்து வாழ்ந்தார்கள். அப்போது சில காலம், சில நாட்கள், அந்த நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஏற்படுகிறது, அவர் மரித்து போகிறார். அந்த பிள்ளை அதிலே மரிக்கவில்லை, ஆனால் ஞானசானம் எடுக்காமல் அந்த பிள்ளை இந்தபடி அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் உயிரை தந்தார். அதான் ஆண்டவர் செய்த நல்ல காரியம் என்று சொன்னார். புருஷன் மரித்து போனபோது அவள் ஆண்டவரை பற்றி அநேக காரியங்களை தீர்மானிக்கிறாள். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கென்று தான் செய்வார் என்று விசுவாசிக்கிறாள். அவளுக்கு திட நம்பிக்கையோடு இருந்து தனிப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வயதான ஒரு மாமனார் இருக்கிறார், அவளை கவனித்து கொண்டிருக்கிறாள். சோதரம், அதன் மத்தியிலே ஆண்டவரை ஆராதிக்கிறாள், சேவிக்கிறாள். நான் ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை, ஆண்டவரை குறித்து சோர்ந்து போகவில்லை, ஆண்டவருக்கு அதிகமாய் அன்பு கூறுகிறேன், என் புருஷனார் சென்றிருக்கிற அந்த தேசத்துக்கு நானும் போவேன் என்று தன்னை திடப்படுத்தி கொண்டு தைரியமாக எங்களோடு பேசிக்கொண்டே வந்தாள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அல்லேலூயா. கொஞ்சம் தூரம் மேக்காமண்டம் வரைக்கும் நாங்கள் அவளை வண்டியில் அழைத்து வந்தோம். அவளுக்கு இங்கே திங்கள் சந்தை பக்கம் அங்கே போகணும். சோதரம்,
சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விதமாய் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை பாருங்கள். அவன் அப்படிப்பட்ட சோதனைகளையும் சகிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார், தாங்கிக் கொள்ள கிருபை தருகிறார். அல்லேலூயா. நித்தியத்திலே ஆண்டவரோடு என்றைக்கும் வாழுவோம். அல்லேலூயா. நித்திய நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை, அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கையிலே அவள் உறுதியாக இருக்கிறாள். அல்லேலூயா. சோதரம் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கிறது. இன்னும் ஆண்டு அன்பு கூற வேண்டும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் விளங்கின பிற்பாடு தம்மிடத்தை அன்பு கூறலுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாள். ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை, சோர்ந்து போகவில்லை, பின்வாங்கி போகவில்லை. ஆகிலும் என்னை சித்தப்படி உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, தேவன் உன்னை எப்படி நடத்த சித்தம் கொண்டாலும் உந்தன் சித்தம் போல நடத்தும் என்று சொல்லி உங்களை ஆண்டோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற மக்களாக இருந்தால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அவர் கூட இருந்தால் போதும், அவர் கூட இருக்கிறார். அவரை விட்டு நான் பிரியாதபடிக்கு, விலகாதபடிக்கு, நீங்காதபடிக்கு அவரோடு நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம், உறுதியும் தைரியத்தையும் தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்து நடத்துகிறார். அவளுக்கு நியமிக்கப்பட்ட பாதை அது. நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். அது மத்தியில் ஆண்டவர் அவளை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார். நான் கர்த்தரோடு இருக்கிறேன். அதை சோர்ந்து தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற சமயத்தை அறுப்போம். தளர்ந்து போனால் எல்லாம் நஷ்டப்பட்டு விடுவோம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இவ்விதமாய் நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கிறதை நாம் நினைத்து சந்தோஷப்படுவோம், அவரிலே பிரியப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள், பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தாலும் அறியீர்கள். பரீட்சைக்கு நின்று பல சோதனைகளை அனுபவித்து வேதனை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதை உணர முடியும். எந்த சோதனை மத்திலும், எந்த வேதனை மத்திலும் கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் கூட இருக்கிறபடினாலே எந்த சோதனை, எந்த வேதனையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்படியே கர்த்தரை நம்மோடு வைத்துக் கொள்ளுவோம். எல்லாரும் எழும்பி கர்த்தரை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்ப என்ன பாக்கியம், இயேசுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். ஆசை என்றும் எந்த நகம் பெருகிடுதே, ஆசை என்றும் எந்த நகம் பெருகிடுதே. ஆனந்தமாய் என்றும் வாஞ்சி தேடுதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சி தேடுதே. இயேசுவோடு சேர்ந்திருப்ப என்ன பாக்கியம், இயேசுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். ஆட்சி மிகும் வாசம் செய்திட ஆயத்தமாக, ஆட்சி மிகும் வாசம் செய்திட நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டிடால் நித்திய ராஜ்யமே. காத்திருக்கிறேன், கண்டிடவே ஆசை
சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். நல்லவரே வல்லவரே ஒன்று காந்தனே, அல்லல் தீர்க்க என்று வாரி அத்தனை சரி. நல்லவரே வல்லவரே ஒன்று காந்தனே, அல்லல் தீர்க்க என்று வாரி அத்தனை சரி. எல்லையில்லா ஆனந்த வீணைகள் ஏந்தி, எல்லை ஆனந்த வீணைகள் ஏந்தி, அல்லேலூயா கானம் பாடி வானில் வாழ்ந்திட, அல்லேலூயா கானம் பாடி வானில் வாழ்ந்திட, இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவரோடு நாம் சேர்ந்து கொள்ளணும். அவர் நம்மோடு கூட இருப்பதாய் சொல்லி இருக்கிறார். அவர் கிறிஸ்து உங்களுக்கு இது வாசமாயிருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அறிய முடியாது. பரீட்சைகளை கடந்து போகிற போது கர்த்தர் கூட இருக்கிறதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசன கிறிஸ்து இருதயங்களே வாசமாயிருக்க வேண்டும். நீங்கள் அன்பிலே வேரூன்ற வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக போகிற ஆண்டவராய் இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிற அப்படின்னு எல்லாரும் நம்முடைய கரங்களை வைத்து, ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா குறித்து நான் எப்போதும் சந்தோஷப்பட முடியாய். கர்த்தர் கூட இருக்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியாய். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கர்த்தரோடு பேசி கொண்டிருக்க முடியாய். எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க முடியாய். ஆண்டவர் ஆவியிலே அனலாக இருக்க முடியாய். ஆவியை அவித்து போடாமல் ஆவியிலே அனலாக இருக்க முடியாய். அதனுடைய வாழ்க்கையை அனுபவத்தில் ஆக்கி கொள்ள முடியாய். கர்த்தர் கிருபையை தந்தருளும். ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாளும் கூட இருப்பேன் சொன்ன கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில உணரத்தக்கதாய், ஆமென், உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தர வேண்டும். இவளை உணரத்தக்கவன் யார், இவளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். உணர்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர், நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறேன் நாமம் உள்ளவர். உன்னை கைவிடுவன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் முழங்கால் படி போட்டு கொஞ்சம் அரிச்சோம்.